ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குரங்கிற்கு வாழைப்பழங்கள் மிகவும் பிடிக்கும். அது தினமும் மரத்திலிருந்து பல வாழைப்பழங்களை சேகரித்து ஒரு பெரிய குவியலாக வைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் அந்த குரங்கு ஒரு சிறிய பழக்கத்தை வைத்திருந்தது. அது தனது வாழைப்பழங்களை மற்ற விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அருகிலிருந்த மானும் முயலும் பறவைகளும் பார்த்து கொண்டே இருந்தாலும் அந்த குரங்கு எல்லாவற்றையும் தனக்காகவே வைத்துக் கொண்டது. இவை எல்லாம் என்னுடையது என்ற எண்ணம் அதன் மனதில் எப்போதும் இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் பலத்த காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன, இலைகள் பறந்தன. குரங்கு சேகரித்து வைத்திருந்த வாழைப்பழங்கள் கீழே உருண்டு கிழிந்து சில தூரமாக சிதறிக்கொண்டு போயின. குரங்கு அவற்றை தேடித் தேடி அலுத்து போயிற்று. அது சோகமாக ஒரு கிளையில் அமர்ந்து கொண்டது. அப்போது அதற்கு சுற்றிலும் இருந்த அந்த சிறிய விலங்குகள் மெதுவாக வந்தன. அவர்கள் எங்கெங்கே விழுந்திருந்த வாழைப்பழங்களை ஒன்றாக சேர்த்து கொண்டு வந்தனர். அவர்கள் அதை திருப்பித் தந்தார்கள். குரங்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அது இதுவரை பகிர்ந்து கொள்ளாத போதிலும் மற்றவர்கள் அதை உதவி செய்தனர். அந்த நிமிடத்தில் குரங்கின் மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. நான் இதுவரை பகிரவில்லை, ஆனால் அவர்கள் எனக்கு உதவினார்கள் என்று அது நினைத்தது. அந்த நாளிலிருந்து குரங்கு தனது வாழைப்பழங்களை எல்லோருடனும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியது. அதன் பிறகு அந்த காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் சேர்ந்து சாப்பிட்டு விளையாடி சிரித்துக்கொண்டே இருந்தனர். குரங்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி தனியாக வைத்துக் கொள்வதில் கிடைக்காது என்பதை அது புரிந்து கொண்டது. இந்த சிறிய கதையிலிருந்து நாம் என்ன கற்கிறோம் தெரியுமா? நாம் பகிர்ந்தால் நமக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பகிர்ந்தால்தான் நட்பு வளரும், For more மனமும் videos, நிறையும். please subscribe.